உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் எவ்வளவு வருஷங்க உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருக்கு? இன்னும் 2 வருஷம். அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடணுங்க. என்னங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இல்ல 2 வருஷத்துலயும் இதெல்லாம் முடிச்சிட முடியுமான்னு யோசிக்கிறேன். எல்லாம் நல்லபடியா அமைஞ்சு வந்தா முடிச்சிடலாங்க. துளசிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சு அவளும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா ஈஸியா முடிச்சிடலாம். இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல, அதனால நமக்கு என்ன கவலை? பாத்துக்கலாம். அதான் நான் உங்க கூட இருக்கேன்லங்க. அப்புறம் என்ன? இந்த வீட்டோட அஸ்திவாரமே நீதான். என்னங்க நீங்க? இல்ல, உண்மையைத்தான் சொல்றேன். சில பேருக்கு நம்பிக்கை பணத்துல இருக்கும், இன்னும் சில பேருக்கு வேலையில இருக்கும், இன்னும் கொஞ்சம் பேரு ஜாதகத்துல, கடவுள் மேல அப்படின்னு பல விஷயத்துல நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஆனா என்னோட நம்பிக்கை நீதான். நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்த பிறகுதான் என் வாழ்க்கையில் எல்லாமே மாறுச்சு. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும்னு நான் நம்புறேன். ஒரு ஆளுக்கு இவன் ஏன் இத்தனை மெசேஜ் அனுப்பி இருக்கணும்? அவளோட புருஷனா எனக்கே இத்தனை மெசேஜ் அனுப்புனதில்ல. யார் இவன்? இவன் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன பையனா? ஒரு வாய்ஸ் தான் கேட்டிருக்கேன். அதிலே அவனுக்கு வாத்துன்னு செல்ல பேர் வச்சிருக்கா. மத்த வாய்ஸ்லாம் இவ என்ன பேசியிருப்பா? ஒண்ணு ஒன்னா கேட்டாலே இவனுக்கும் அவளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சிரும். டேய் வாத்து, என்னைக்கும் நீ எக்ஸாம் எழுத வரல, என்னாச்சுடா உனக்கு? டேய், ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிற. என்னடா பிரச்சனை உனக்கு? நீ சொன்னதுனால தானே நான் கல்யாணத்துக்கே ஓகே சொன்னேன். இல்லனா நான் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிருப்பேன்ல. ஏன்னு நீ இப்ப பேசவே மாட்டேங்கிற? அப்போ என்ன நீ இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கலையா? என்ன நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலையா? இவ சொல்லலன்னா என்ன கல்யாணம் பண்ணி இருக்க மாட்டியா? சொன்னா நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி இருக்க மாட்டியா? யார் இவன்? என்ன விட முக்கியமான ஆளா? எங்க அண்ணி தான் இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுத்து வர சொல்லி அனுப்புனாங்க. நான் முடியாதுன்னு தான் சொன்னேன் மேடம். துளசி நம்ம வீட்டு மருமக. என்னது? இல்ல அது நீங்க எங்களுக்கு அந்த முறைதானே வேணும். அத சொல்லி இந்த உதவிய பண்ணுன்னு சொல்லி என்ன அனுப்புனாங்க. இப்ப நான் போக மாட்டேன்னு சொன்னா நமக்குள்ள ஏதாவது சண்டையான்னு கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னாலும் தப்பா இருக்கும், நீங்க பதில் சொன்னாலும் தப்பா இருக்கும். அதான் நானே வந்துட்டேன். சரி, ஃபைலை கொடுங்க, நான் கிளம்புறேன். என்ன மேடம், கொடுக்காம நான் எங்கேயாச்சும் ஓடவா போறேன்? உன்னை நான் கொன்றுவேன்டா. உன்னை விட்டு ஓடி போற உன் பொண்டாட்டியே உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல நீ எங்களை கொல்ல போறியா? ஏய் போதும். டேய் மகேஷ், நீ ஒரு முட்டாள்டா. நீ ஒரு ஃபெயிலியர். இல்ல, நான் ஃபெயிலியர் கிடையாது. என் அஞ்சலி எனக்கு துரோகம் பண்ண மாட்டா. அவ என் கூட தான் இருப்பா. என்னை விட்டு ஒரு செகண்ட் கூட பிரிஞ்சு போக மாட்டா. இன்னும் அவளை நம்பிக்கிட்டு இருக்க பாரு. அதுதான் நீ பண்ற பெரிய தப்பு. இங்க பாருங்கடா, அஞ்சலி ஒருத்தகிட்ட பேசிட்டு இருக்கால, அந்த உண்மைய அவ மட்டும் தான் உன்கிட்ட மறைச்சிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. அவளோட மொத்த ஃபேமிலியும் இத மறைச்சுதான் உன் தலையில கட்டி வச்சிட்டாங்க. ஒருத்தர் செஞ்சா அது துரோகம், ஒரு குடும்பமே சேர்ந்து செஞ்சா அதுக்கு பேர் என்ன மகேஷ்? அதுக்கு பேரு fraud. அது fraud குடும்பம். அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க.
நீங்க சொல்றது எல்லாம் பொய், எல்லாமே பொய். டேய், பொய்ன்னு சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்காதடா. நாங்க சொல்றதுதான் உண்மை. முடிஞ்சா உனக்கு திறமை இருந்தா உன் பொண்டாட்டியை காப்பாத்திக்க பாரு. ஆஹா, அப்படியா? இப்ப பாரு, அவன் நம்பருக்கு கால் பண்றேன். இப்ப பாரு. பண்ணு என்ன பண்றான்னு மட்டும் பாரு. பண்ணி பாருடா. ஸ்விட்ச் ஆஃபா? என்ன மகேஷ், போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கா? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு நல்ல கேம் விளையாடுறாங்க. ஆமா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியா உன் வீட்ல போட்டிருக்கிய பெரிய கதவு அவன் வந்து அத உடைச்சு உன் அஞ்சலி தூக்கிட்டு ஓடி போயிடுவான். அப்படிலாம் நடக்கவே நடக்காது. சும்மா அப்படிலாம் பேசினேன். டேய், அவன் கண்டிப்பா அவளை தூக்கிட்டு போறான்டா. அதுக்கப்புறம் பிரஸ், மீடியா, இது எல்லாத்துலயும் மகேஷ் மனைவி ரகசிய காதலுடன் தப்பி ஓட்டம் அப்படின்னு நியூஸ் வரும். இப்ப நாங்க சிரிக்கிறோம்ல, அதே மாதிரி ஒன்ன பார்த்து ஊர் இல்ல உலகமே சிரிக்கும். இல்ல 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 அவங்க நான் அவர்கிட்ட எல்லா விஷயத்திலயும் ஓப்பனா இருந்திருக்கணும். அவர்கிட்ட இதெல்லாம் மறைச்சது தப்பு. இப்பவே கவினை பத்தின மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அவர் கோவப்படுவாரு. என் ஃப்ரெண்ட்ஷிப் மேலேயே அவருக்கு டவுட் வந்துடும். இந்த மெசேஜ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். நான் எடுத்து சொன்னா அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. அவர்கிட்ட இருக்கிற நல்லது கெட்டது ரெண்டுமே ஒண்ணுதான். அது என் மேல ஓவர் பொசசிவ்னஸா இருக்கு. அதனாலதான் அவர் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து யாருமே இல்லாம வளர்ந்தவர். நான் தான் உலகம்னு நினைக்கிறாரு. மத்தபடி அவர் கெட்டவர்லாம் இல்ல. சொல்லுங்க, அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சதா? சார், நான் உங்களுக்கு ஒரு நம்பர் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்க சார். அஞ்சலி நம்பர் அவன சார், இந்த நம்பர்ல ரெகுலரா கொஞ்ச நாளைக்கு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசவே இல்லை. ஒன்லி மெசேஜஸ் தான். சரி, வேற ஏதாவது டீடைல்ஸ் இருக்கா? அவன் யாரு, எங்க இருக்கான்? எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் சார். அவனோட சிம் லொகேஷன் நியர்பை காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு சின்ன வில்லேஜ் சார். அவனோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன். பையன் ரொம்ப நல்ல பையன் சார். காலேஜ் படிக்கிறான். என்ன காரணம்னு தெரியல, அவனால் ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.